இந்த விழா குழுவினருக்கும் பொதுமக்களுக்கு எங்களுடைய செஞ்சிக்கோட்டை ராஜா தேசம் இவங்க யாரும் நாடகக்காரெலாம் கிடையாது. பசங்க மேல்மலையனூரில் அங்காள பரமேஸ்வரர் கோயில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அது பக்கத்தில் இந்த கூத்து பற்ற பயிற்சி வச்சுருக்கோம். இந்த பசங்களாம் கற்றுக் கொடுக்குறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இது கூத்து பற்ற பயிற்சி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சுரல் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த கலை அழியக்கூடாது, இந்த பாரம்பரிய கலை, இது நம்ம கூத்துக்கலை, இந்த கூத்துக்கலை அழியக்கூடாது நோக்கத்தோடு இது கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்து அங்கே மேல்மலையனூரில் இந்த கூத்து பற்ற பயிற்சி வச்சுருக்குறோம். இன்றைக்கி ஆரணி பக்கத்தில் வந்தவாசி பக்கம் இருக்கிறாங்க. வந்தவாசி கூட அதிகம் இல்லை, நாடகம் இருக்காங்க. ஆனால் எங்கள்கிட்ட பயிற்சி எடுத்தோம். ஆரணி பக்கம் நிறைய இருக்காங்க. ஒரு 300 கலைஞர்கள். எங்கள் ஆசிரியர் தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது பெற்றவரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தேசிய நாடக ஆய்வாளரும் அவர் தான் இந்த பசங்களாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. என் தம்பி அவன் வேறு யாரும் கிடையாது. ஏங்க அதாவது போன வருஷத்துக்கு முன்னாடி ஐயா அவர்கள் கேன்சர் நோயினால் இறந்துட்டாங்க. அவங்க இறந்த பிறகு இந்த குறைத்தே நம்ம ஒரு பையன் அவங்ககிட்ட இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கலை அழியக்கூடாது. அதாவது பெண்கள்லாம் உட்காந்து நாடகம் பார்க்குறாங்கனாக்கா எத்தனையோ சினிமா பார்க்குறோம், அது வேறு. சினிமா என்பது வேறு, இந்த நாடகம் என்பது வேறு. இது ஆழ்மன கருத்துக்களை எடுத்து சொல்கிறது இந்த நாடகம். ஆனால் சினிமா எப்படி ஒன்று நடக்கலாம், எப்போ அது யார் கேட்குறதுக்கும் வழி கிடையாது. ஏன்னா எப்படி போனாலும் அது மாற்றத்தை கண்டு நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு கேட்குறது. ஆனால் இதில் இருக்குது, வழி இருக்குது. காரணம் நம்முடைய கலை, பாரம்பரிய கலை தெருக்கூத்துன்னு சொல்கிறாங்க. தெருக்கூத்துக்கு இடையில எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட கலையை கற்றுக் கொடுக்க எங்களுடைய ஆசிரியர் கலைமாமணி விருது பெற்றவர் சென்ட்ரல் தேசிய நாடக ஆய்வாளர் எங்களை விட்டு பிரிஞ்சு சென்றாலும் இந்த கலை அடியக்கூட அப்படியே நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்க சொல்லிட்டு ஏற்பாடு செய்து இதை அந்த பையன்கிட்ட ஒப்படைச்சி இதை அப்படியே பயிற்சி கொடுக்குறாரு. ஒன்றும் கிடையாது. எல்லாம் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க, இவங்கெல்லாம் கொண்டு வந்து இந்த பயிற்சி கொடுத்து 3 வருஷத்தில் படிக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 3 வருஷத்தில் பயிற்சி கொடுத்துட்டோம்னா அதுக்காக வேறு குழுவுக்கு போயிடலாம். ஏன்னா இந்த ஒரு பசங்களுக்கு 6000 ரூபாய் தராங்க. நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் பாருங்கள், rajadesam.com போட்டிங்கனாக்கா எங்கள் வெப்சைட்டில் எல்லா விளக்கமும் கொடுத்துருக்கோம். 150 ரூபாய்க்கும் கொடுத்துருக்கோம். எத்தனையோ நாடகங்கள் இருக்குது. தமிழ்நாடு அரசு இலசி நாடகத்தில் இது பதிவுபெற்ற நாடகக்குழு. தப்பாலாம் பேசக்கூடாது, அசிங்கமாக பேசுறது, பெண்களை இழிவாக பேசுறது, இவ்வளோ தூரம் நாடகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தவறான கருத்துக்கள் வராது. காரணம் டான்ஸுக்கும் அது வேறு. ஏன்னா இளைய சமுதாயத்தை கொஞ்சம் உட்கார வச்சு பார்க்குறனாக்கா கொஞ்சம் அந்த நாட்டியம் அந்த நடனம் சொல்கிறோமோ அது இருக்கும். ஆனால் கலையில் மற்றவங்களை இழிவாக தாக்குவது, பெண்களை அசிங்கமாக பேசுவது எங்களுடைய கலையில் இருக்காது. கடைசியில் இது என்ன நடக்குது, சூரசம்மானம் கடைசியில் நடக்க போகுது. ஏன்னா ஐயாலாம் என்ன பண்ணாங்கனாக்கா சுமார் 2 மாதத்துக்கு முன்னே இந்த தேதியை ஏற்பாடு பண்ணாங்க. என்ன போட்டாங்கன்னாக்கா வள்ளி திருமணம் போட்டாங்க நாடகத்தை. வள்ளி திருமணம் இருக்குது, நாடகமே வள்ளி திருமணம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதுறது வள்ளி திருமணம் அப்படின்னு நாடகம் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா ஐயா முருகர் வழிலாம் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு கதையை எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. சரி சரி அதுக்குன்னா ஆனால் இன்னும் ஒன்று சொன்னாங்க, நாங்கள் சூரசம்மாரம் தான் நடத்துகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கடைசியில் சூரனை சம்மாரம் பண்ணக்கூடிய சக்தி வரணும். அதே மாதிரி அந்த கடைசியில் சூர சம்மாரம் செய்ய இருக்கிறோம். எங்களை நல்லமலை அழைத்து இங்கே பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த விழாவினை, இந்த மரியாதைக்குரிய இந்த விழாவினை நிகழ்த்துகின்ற விழா குழுவிற்கு கிராம பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு கடைசியாக இந்த மோடி வைக்கின்ற காட்சி நடத்திருக்கிறோம். என்னன்னாக்கா மோடி வைக்கின்ற காட்சி, இப்போ முருகர் வந்து ஜோயனா மாற்றார், அந்த தெய்வானை வந்து ஜோயச்சா மாறிட்டாங்க. ஏன்னா இவங்களை அழிக்கிறதுக்காக இந்த வேடம் போட்டுக்கிட்டு வராங்க அவங்க. இதில் வந்து இந்த மேஜிக், அதாவது மக்களை கொஞ்சம் நேரம் ஏன்னா இப்படி தான் இப்போ கூட நம்ம மேஜிக்கெலாம் பார்க்குறோம் நிறைய. வேறு ஒன்றும் கிடையாது. இது ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம். ஹிப்னாட்டிசம் என்பது ஒரு தொழில் கொள்ள செய்யுது. மெஸ்மரிசம் வசிப்பமான கலை. அந்த கலை அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து இதுமே உள்ள சக்தி அந்த பையனுக்கு எப்படி ஏற்ற போகிற இந்த காட்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க. தயவுசெய்து அமைதியாக அமர்ந்து இந்த காட்சியை பார்க்குமாறு அனுபவம் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம்.
நாங்கள் தண்ணீரில் மஞ்சளை கரைச்சி அந்த கரைச்ச மஞ்சளை மீண்டும் கட்டியாக எடுத்த பிறகு இந்த மூடி வைக்கின்ற காட்சி ஆரம்பம் செய்ய போகிறோம். அது எப்படிங்க தண்ணீரில் கரைச்ச மாதிரி கட்டியாக வந்துடும், வேறு ஒன்றே அதுக்கு தான் உண்மையை சொல்லிட்டோம். இது ஒரு அதாவது ஹிப்னாடிஸ். இப்போ கூட நம்ம யூடியூப்பில் பார்க்குற பாருங்களேன், இது கண்டுபிடிச்சது யாருனாக்கா பழைய கால சித்தர்களாக இருந்தாலும் சமீபத்தில் 1761 சிக்மண்ட் பிராய்டு உளவியல் மருத்துவர், அதாவது மனிதனுக்குள்ளே ஒரு காந்த சக்தி இருக்குது, அந்த காந்த சக்தியை சரியான முறையில் பக்குவப்படுத்தினா எப்படிப்பட்ட சித்தி வேலையை செய்யலாம் தான் உண்மை, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஹிப்னாடிசம் அதை அதாவது தூண்டி விடுவது சக்தின்னு சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி ஒரு அற்புதமான கலை. இந்த கலையின் மூலமாக இந்த தண்ணீரில் மஞ்சளை கரைச்சி அந்த கரைச்ச மஞ்சளை மீண்டும் கட்டியாக எடுத்த பிறகு இது மூடி வைக்கின்ற காட்சி நடத்திருக்க தேச அமைதியாக அமர்ந்து காட்சி அம்மா தாயே, உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இவங்க வைக்கலாம் போடி இருக்க போகிறேன். எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்திராமல் நீங்கள் தான் துணி இருக்க வேண்டும். அம்மா தாயே, மஞ்சளிலே நீராடி பூவாட காரியம்மா தாயே நீ மருளாடி வந்திடமா சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீரி எழுந்திடமா தாயே உனக்கு அபிஷேக பூஜைகளா
காட்சியின் பொழுது நாங்கள் தண்ணீரில் மஞ்சளை கரைச்சி அந்த கரைச்ச மஞ்சளை மீண்டும் கட்டியாக எடுத்து மூடி வைக்கின்ற காட்சி எடுத்து சொல்லுவோம். அதுபோல் தண்ணீரில் கரைக்கப்பட்ட மஞ்சள் கட்டியான காட்சி வச்சாதான் இந்த மூடி வைக்கின்ற காட்சி அதிகமாக செய்ய முடியும், வேற ஒன்றும் கிடையாது. தண்ணீரில் கரைக்கப்பட்ட மஞ்சள் கட்டியான காட்சியை முன்பாக காமித்திருக்கிறோம். இந்த கட்டியான மஞ்சள் வச்சுட்டு மூடி வைக்கின்ற காட்சி காட்சி இதுவரை கண்டன் வைத்த மோடி எடுத்தவன் முடியாது, எடுத்தவன் உயிரோடு சென்றவன் கிடையாது. அற்ப ஜோயன், நான் வைக்கின்ற மோடி எடுக்கிறேன் என்று ஆணவம் பிடித்து வந்திருக்கிறான். உன் ஆணவ தடுக்க அகம்பாவ தொடுக்க முதல் முறையா வைக்க 2ஆம் மோடி. எப்பேற்பட்ட மோடி? எலுமிச்சம் கனிமோடியை வைக்க போகிறேன். வேற மறந்தால் நான் வைக்கின்ற எலுமிச்சம் கனிமோடி எல்லாம் போ. அந்த பக்கம் அப்படியே எத்தும் போடா. முதல் முறையாக கனிவுல மோடி வைக்கணுமா? இந்த கனிவுல மோடி எடுக்கும் நேரத்தில் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் எதிராமல் நீங்கள் தான் தாயை துணை இருக்க வேண்டும். அம்மா தாயே, தாயே கருமாரி